ஒரு ஊர்ல புகழ்பெற்ற ஒரு ஜோசியர் இருந்தாரு. அவர்கிட்ட தன்னோட ஜாதகத்தை பார்க்க ஒரு ஏழை விவசாயி வந்தாரு. அந்த ஜோசியர் ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தயங்கினாரு. காரணம், அன்றிரவு 8 மணிக்கு அந்த விவசாயி இறந்து போயிடுவாருன்னு ஒரு கண்டம் இருந்தது. ஆனா அது சொல்லாம நாளைக்கு காலையில வாங்க சொல்றேன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. காட்டு வழியா விவசாயி வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருந்தாரு. அப்போ பயங்கர மழை. மலைக்கு ஒதுங்க பக்கத்துல இருந்த ஒரு பாலடைஞ்சு சிவன் கோவிலுக்குள்ள போய் நின்னாரு. அந்த கோயில் இடிஞ்சிருக்கிறத பார்த்த விவசாயி, என்கிட்ட நிறைய பணம் இருந்தா இந்த கோவிலை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் நடத்தியிருப்பேன்னு நினைச்சாரு. அவர் சிந்தனை மேலும் வளர்ந்தது. அந்த கோவிலை புதுப்பிப்பதாக மானசீகமாக நினைச்சாரு. அப்ப அங்க அவர் தலைக்கு மேல ஒரு கருநாகம் சீரிட்டு இருந்ததை பார்த்து பயந்து ஐயோ என்று கத்திட்டு வெளியே ஓடிட்டாரு. அப்போ அந்த கோயில் இடிஞ்சு விழுந்தது. அப்ப மணி சரியா 8. அடுத்த நாள் காலையில அந்த விவசாயி ஜோசியரை பார்க்க போனாரு. அந்த ஜோசியருக்கு வியப்பு. எப்படி இவர் சாகாம இருக்காருன்னு சொல்லி ஜோதிட நூல் எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்தாரு. அதுல இந்த மாதிரி ஒரு கண்டத்திலிருந்து ஒருவன் தப்ப வேண்டுமானால் ஒரு சிவன் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் இருக்க வேண்டும் என்று இருந்தது. தெய்வ பணியை பற்றிய கற்பனை கூட எவ்வாறு நம்மை இடர்களிலிருந்து காப்பாற்றுகிறது பாருங்கள்.